டேய் செந்திலு, இது என்ன குடும்பம் நடத்துற இடமா இல்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? டேய் மாணிக்கம், அவளை எழுப்பி என்னன்னு கேளு. அம்மா அம்மா, யார அவங்கள எழுப்ப போற? வேணாம், எனக்கு பயமா இருக்குதுமா. மா, திரும்ப ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு எனக்கு பயமா இருக்குதுமா. வேணாமா. மா, அவங்க அடிச்சு அடி பார்த்தல, அது அவங்க கிடையாது. அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குக்கா. பேயோ ஏதோ புடிச்சிருக்குமா. பேய் கூட கிடையாது மா, பைத்தியம் புடிச்சிருக்குமா அவங்களுக்கு. எனக்கும் என்னமோ அதே சந்தேகம் தான். நானும் வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆள் ஒரு மாதிரியா தான் இருக்கா. அடிக்கடி தனியா பேசுறா, புலம்புறா, பிரம்ம புடிச்ச மாதிரி இருக்கா. திடீர்னு அப்படியே கோபம் வந்த மாதிரி உக்ரமாயிடுறா. இவன் சொன்ன மாதிரி இவளுக்கு ஏதோ புடிச்சுதான் இருக்கு. கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏய், என்னடா என்ன உனக்கு உன் பொண்டாட்டி சொன்னா பொத்துக்கிட்டு வருதா கோபம்? என்ன இப்படி தப்பா சொல்லிட்டேன் நானு? அவ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கு. பாத்துக்கிட்டு தானே இருக்க நீயும். சரிதான், அதுக்காக இப்படியா? நானே இவ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. டேய், நாங்க என்னடா பண்றோம்? எல்லாமே இவ தானே. இவளால தானே எல்லா பிரச்சனையும். ஒழுங்கா நாம சொல்றத அவ கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வருமா வீட்டுக்குள்ள? இவ இப்படி நடந்துக்கிறதுனால தானே எல்லாருமே அப்படி பேசுறாங்க. ஏண்டா செந்திலு, நீ சொல்றதையாவது அவ கேக்குறாளா? இங்க நீ சொல்லியே கேக்கல, இங்க நாங்க சொல்லி என்ன ஆக போகுது? அதுக்குன்னு இவளை இப்படியாவா விட முடியும்? எப்ப பாரு அப்பா வராருன்னு நம்ம எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்பா என்ன பெத்த புள்ளைய அடிச்சு கொல்லணும்னு நான் நினைப்பாரு? சொல்லுங்க. இவளுக்கு வேற ஏதோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மாமா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி சரி, போதும். இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம், போங்க. ஆமா, போறேன். வாடா, பாத்து 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 வா. எல்லாம் என்ன பண்றது, நம்ம தலை எழுத்து. பாத்து போடா. என்னையா, எவ்வளவு பயங்கரமான ஆவியா இருந்தாலும் பூதமா இருந்தாலும் இப்படின்றதுக்குள்ள பாட்டிலுக்குள்ள இப்படி போட்டு அடைச்சிருவேன்னு சொன்ன. இப்ப என்னடா அடி வாங்கிட்டு ஓடுற நீ? பணம் புடுங்கிறதுக்காக சும்மா பில்டப் கொடுத்தா என்கிட்ட நீ? நீங்க என்ன டுபாக்குறா நீ? ஐயா, எட்டாத்மா எவ்வளவு உக்கிரமா இருந்தாலும் அத நான் இப்படிங்கிறதுக்குள்ள என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அடக்கி வச்சிருவோம் ஐயா. ஆனா இங்க வந்திருக்கிறது நல்லது பண்ண வந்த நல்ல ஆத்மா ஐயா. இது அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் அடக்க முடியாது. என்னை விட பெரிய சக்தி இருக்கிறவங்க யார்கிட்டயாவது முயற்சி பண்ணுங்க, ஆனாலும் முடியாது. யோ, என்ன நல்ல சக்தி கெட்ட சக்தின்னு சொல்லி என்கிட்ட கதை அழுக்கிறியா நீ? ஐயா, நீங்க அந்த ஆத்மாவை பாத்தீங்களா ஐயா? யோ, யாரு வந்தா பாக்குறதுக்கு? என் கண்ணுக்கு அவன் தானே தெரிஞ்சா? அப்ப உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஆனா என் கண்ணுக்கு அந்த ஆத்மா தெரிஞ்சிச்சியா? என்ன நீ அந்த பொண்ணு கூட கூட்டு சேர்ந்து போய் சொல்றியா? இல்ல அடி தாங்க முடியாம புலம்பிட்டு இருக்கா என்கிட்ட? நான் பார்த்தேன்யா. அந்த உருவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லட்டுமா? வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, நெத்தியில பட்டை, ஒரு கருப்பு கண்ணாடி, கம்பீரமான உருவம். டேய், என்னடா அப்படியே அப்பாவை உரிச்சு வச்ச மாதிரி அடையாளமா சொல்றாரு? ஒருவேளை அப்பாதான் வந்து அடிச்சிருப்பாரோ? அக்கா, இந்த ஆள் தான் உளறானா நீயுமா? ஐயா, என்ன நம்புங்க. அந்த ஆத்மா கிட்ட வச்சுக்காதீங்க. தீபம் ஏத்தி கும்பிடுங்க. அது உங்களுக்கு நல்லதுதான் பண்ணும். அதுக்கு மேல உங்க விருப்பம். கேட்கறதும் கேட்காததும் உங்க இஷ்டம். தேவையில்லாத மாட்டி விட பாத்திய. என்னடா என்னடா சொன்னாரு? மா, இது ஆவி பூதெல்லாம் கிடையாதாமா. அப்புறம் வேற என்னவா? மா, இது ஒரு மனநோயாமா. இத அவங்களுக்கு மந்திரிச்சாலாம் சரி பண்ண முடியாதான். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து தான் சரி பண்ண முடியுமா? அடுத்தவனே ஆரம்பிச்சிட்டானுங்களா?
டேய் என்னடா சொல்ற? ஆமாமா, இவங்க மனசுக்குள்ள படிப்பு ஆழமா இறங்கிடுச்சாமா. எப்ப பார்த்தாலும் படிக்கணும் படிக்கணும்னு தனக்குள்ளேயே சொல்லி தனக்குள்ளேயே புலம்பி இப்போ இப்படி பைத்தியம் ஆயிட்டாங்களாம். செந்தில அவங்க மனசு நோங்குற மாதிரி பேசிட்டாங்கல்ல, அதனாலதான் அது ரொம்ப முத்தி போச்சான். டேய் என்னடா பேசுறீங்க? இன்னும் இந்த பொண்ணை என்னடா பண்ண காத்துக்கிட்டு இருக்கீங்க? டேய் கொடுமை பண்ணாதீங்கடா, நாம நாசமா போயிருவோம். யோ யோ யோ, நாங்க என்ன வேணுமாயா பண்றோம்? வயசு பொண்ணு இந்த விஷயம் வெளியே தெரியாம சரி செய்யணும்னு காதும் காதும் வச்ச மணிக்கு முடிக்கணும்னு பாக்குறோம். மா, இவங்க கன்ஃபார்மா பைத்தியம் தாமா. நாம இவங்கள உடனே பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. ஏர்வாடி குணசீலத்துல கொண்டு போய் சேர்த்துடலாமா? என்னமா சொல்ற? சரியா? அக்கா அவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? அவ உன் மருமகக்கா, உன் மகக்கா. உன்னையெல்லாம் உன் புத்தி ஏந்து எப்படி போச்சோ? தள்ளுங்க, நாசமா போக போறீங்க பாருங்க. உன்னை காசி விக்ரமாக்கணும்னு நினைச்சேன், அது மிஸ் ஆயிடுச்சு. இரு, உன்னை சேது விக்ரமாக்குறேன். என்னென்ன பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வண்டியில ஏத்துங்க, போங்க. அப்புறம் சும்மா சும்மா அப்புச்சி வராரு பாடம் சொல்லி கொடுக்கறான்னு சொல்லிட்டு இருந்தா, எங்க அப்புச்சிக்கு செத்து வேற வேலையே கிடையாதா? உனக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கறது தான் வேலையா? இத நாங்க நம்பணும். நீங்களா நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. கதிரேச மாமா தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. அண்ணா நீங்களே பாத்துக்கோங்க, பாத்துக்கோங்க என்ன சொல்றாங்கன்னு. கதிரேசங்கிறது எங்க அப்புச்சி தான். அவர் செத்து 15 வருஷம் ஆகுது. செத்தவர் இங்க வந்து எப்படி நான் பாடம் எடுப்பாரு? இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க, இவங்க நான் சொன்ன மாதிரி பைத்தியம் தான். ஏன் யாருமே நம்ப மாட்டீங்க? மாமா தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. நீங்க வேணா பாருங்க, அவங்க சொல்லி கொடுத்து நான் நல்லா படிச்சு நிச்சயமா எல்லா பரீட்சையிலயும் நான் பாஸ் ஆவேன். நான் பாஸ் ஆயிட்டா மாமா தான் சொல்லி கொடுத்தாங்க, நம்புவீங்களா? ஏமாப்ல ஏதோ 7:30 கூட்டுறாங்க போல, வா உள்ள போய் பாப்போம். மாப்ள அங்க பாரு மாப்ள. ஏங்க என்ன என்ன அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வண்டியில டேய், இப்ப நீ எதுக்குடா அவனை அடிக்கிற? அவன் என்ன தப்பு பண்ணா? உன் பொண்டாட்டி தான் அடிக்கடி பைத்தியம் மாதிரி ஏதாவது ஒண்ணு உளறிட்டே இருக்கா. நேத்து கூட தம்பியை போட்டு எப்படி அடிச்சா? சரி, ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தா அவரையும் அடிச்சு விரட்டிட்டான். இப்படி பண்றவள என்னடா சொல்றது? இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை அடிக்கிறவன் நாளைக்கு ரோட்ல போறவங்க வரவங்களை அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இத பாரா, நோய் தீவிரமாவதுக்குள்ள அதை சரி பண்ணோன்ற நல்ல எண்ணத்துல தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அமுதா பாத்தியா, நீ பண்ற காரியத்தால இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தியா? இதுக்குதான் சொன்னேன், இந்த படிப்பெல்லாம் வேண்டாம். எங்க நான் சொன்ன கேளுங்க, என்ன நம்புங்க. நான் பைத்தியம்லாம் இல்ல, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். எனக்கு மாமா தான் சொல்லி கொடுக்கறாங்க. நான் கண்டிப்பா பாஸ் ஆயிருவேன். அப்ப சரி, நீங்க சொல்ற ரூட்டுக்கே நாங்க வரோம். உங்களுக்கு 3 மாசம் அவகாசம். அதுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி பாஸ் ஆகலனா நாங்க சொல்ற மாதிரி நீங்க பைத்தியம் தான். அத நீங்க ஒத்துக்கிறீங்களா? சரி, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். 3 மாசத்துல நான் பாஸ் ஆனா என்ன நம்புவீல? பார்க்கலாம், நீங்க பாஸ் ஆவறீங்களா இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிடலுக்கு போறீங்களான்னு. ஐயோ, யாராவது வாங்களே, காப்பாத்துங்க அப்புச்சி. ஐயோ என்னங்க, என்னங்க அவனை அடிக்காதீங்க. ஐயோ என்னங்க அவனை அடிக்காதீங்க. ஏன் அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க. நிறுத்துங்க, விட்டுடுங்க. ஏங்க நம்ம பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? என்ன அப்புச்சி, எப்ப பாரு அவனையே நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் அப்புச்சி என்ன இப்படி முறைக்கிறீங்க? நான் எதுவும் பண்ணல. மாமா நல்லா அடிச்சு போட்டு விடுங்க மாமா.
மாமா ஏன் மாமா நீயே சப்போர்ட் பண்ற அப்புச்சி வலிக்குது அப்புச்சி நல்லா போடுங்க அப்புச்சி அப்புச்சி வலிக்குது நிறுத்துங்க. என் புள்ளைய விட்டுடுங்க. வலிக்குது. ஏங்க, என் புள்ளைய விட்டுடுங்க. என்னங்க நீங்க என்ன இருந்தாலும் வடிவேலு நம்ம பையங்க. அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவன் முன்ன மாதிரி எல்லாம் இல்லங்க. அவன் இப்ப ரொம்ப திருந்திட்டான். நான் ஒன்னும் கதிரேச மாமா இல்ல, அமுதாதான். அடிச்சது ஒன்னும் மாமா இல்ல, நான் தான். இவன் திருந்திட்டானா? திருந்தினவன் பண்ற காரியமா இது? ஹால் டிக்கெட் எடுத்து எரிக்க பாக்குறான். இவ்ளோ நேரம் இவனை அடிச்சது மாமா தானே எல்லாரும் நினைக்கிறிய? அப்போ தப்பு பண்ணா மாமா வந்து அடிப்பாருன்னு எல்லாரும் நம்புறிய, அப்படிதானே? தப்பு பண்ணா தட்டி கேட்க வர மாமா எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வராருன்னு சொன்னா அதையே யாருமே நம்ப மாட்டேங்கிறிய? மாமா பாடம் சொல்லி கொடுக்கறாருன்னு சொன்னா எல்லாரும் என்ன பைத்தியம் நினைக்கிறிய? பாத்தியாமா பாத்தியா இவங்க பண்ற காரியத்தை பாத்தியா? அப்பா மாதிரி நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சு என்ன அடிச்சு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இப்படிதானே அன்னைக்கு உன்னை கோவில அடிச்சிருப்பாங்க, அப்பூச்சி வந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. டேய் நிறுத்துறா. நீ பண்ண தப்ப மறைச்சு எதை கூட சேர்க்கிற? அவ படிக்கிறது எனக்கு பிடிக்காம இல்ல. அவளால இந்த வயசுல படிக்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு தான் சொன்ன. அதே சமயம் அவ படிச்சு பாஸ் ஆனா எனக்கு சந்தோஷம்தான். அதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு அவளை படிக்க விடாம இப்படி தடுக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? நீ தானே சவால் விட்ட, பாஸ் ஆகலன்னா இவ பைத்தியம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறேன்னு. அதுக்கு நீ நேர்மையா இருக்கணும். என் மகளுக்காக நான் வேண்டிக்காம வேற யாரு வேண்டிப்பா? வா போலாம். உனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்க நான் மட்டும் வரல, இன்னொருத்தர் வந்திருக்காரு. இங்க பாரு. யார் பேசுறீங்க அர்ச்சனா? அமுதா, மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். ஓம் சர்வாத்மதா அனுகிரகசித்தம். கடவுளே, என் மக அவ வாழ்க்கையில முக்கியமான பரீட்சைக்கு போறா. அதுல அவ கண்டிப்பா பாஸ் ஆகணும். அப்பதான் அவ வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். அவளை கேலி பேசின எல்லாருக்கும் அவ சரியான பதிலடி அப்பதான் தர முடியும். பரீட்சே விஷயே பரீட்சே ஸ்தானே சகல பிராப்த சித்தார்த்தம் அபிவித்யாபாரங்க அபுத்தார்த்தம். இந்தாங்க, நீங்க மனசுல நினைச்சது நிச்சயமா நடக்கும். ரொம்ப நன்றி. வாங்க. வேண்டிக்கிட்டது ஒரு அப்பச்சு இல்ல, 2 அப்பச்சு. வா போலாம். ஆத்தா 2 அப்பச்சு இல்ல 3. அங்க பாரு. யாருக்கு? மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரே மீனராசௌ ஜாதஸ்ய அமுதா நாமதேசிய சக குடும்பானாம். நான் எப்போவுமே சாமிகளை விட மனுஷங்களை தான் ரொம்ப நம்புவேன். இன்னைக்கு ஏன் உன்னை நான் பார்க்க வந்தேன்னா, என் பொண்ணு அமுதா அவள் வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றத்துக்காக வேண்டி ஒரு எக்ஸாம் எழுத போகிறா. அவள் எப்படி பாஸ் ஆகிடுவா எனக்கே தெரியும். ஆனால் அவள் எழுதுகிற எல்லா பரீட்சையிலையும் 100க்கு 100 வாங்கணும்னா தெய்வ சக்தியும் துணை இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். அவள் நல்லபடியாக பரீட்சை எழுதிட்டு வர்றதுக்கு நீ தான் துணை இருக்கணும். சகல பிராப்த வித்யார்த்தம் அபிவிருத்தியர்த்தம். உங்க வேண்டுதல் நிச்சயம் நடக்கும். நன்றிங்க. வாங்க. ஆத்தா, எனக்கு முன்னாடி உங்க பெரிய பச்சி சின்ன பச்சி முந்திக்கிட்டாங்க. நானும் என் மகளுக்காக அந்த ஆத்தா கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். வா ஆத்தா. 3 இல்ல 4. அக்கட சூடு யாரு வந்திருக்கான்னு
அமுதா யார் பேருக்கு மீனராசி உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திरे मीनरासौ जातस्य अमुदा नामधेयस्य तोटकुटुम्बं सहकुटुम्बानां परीक्षाविषये அவ பண்ற விஷயம் எனக்கு பிடிக்கலனாலும் அவ எடுத்துக்கிட்ட முயற்சியில அவ தோத்துறக்கூடாது. யார் இந்த நேரத்துல போன்? இந்த நேரத்துக்கு இவ எதுக்கு போன் பண்றா? சொல்லுமா. மாமா மாமா என்ன மாமா மாமான்னு விஷயத்த சொல்லு. மாமா அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மாமா. பேச்சு முச்சே இல்ல மாமா. மாமா எங்களுக்கெல்லாம் ஒரே பயமா இருக்கு மாமா. என்ன சொல்ற பரம? மாமா எப்படிடா எப்படி என் நடிப்பு? அதான் என் அக்காவாச்சே. நீ போய் பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அமுதா அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடி வருவா. டேய் 2000 ரூபாய் எடுத்து வை. என்ன அவங்கள அது வரதாவது, நீ முதல்ல 1000 எடுத்து வையி. வருவாடா? வரமாட்டாங்க 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 வருவாடா? வரமாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? அக்கா உன்னேத்தா என்னாச்சு உனக்கு? ஏ பரம எங்கடி இருக்க? அக்கா சொல்லுக்கா. நீ பேச்சு மூச்சு இல்லாம மயக்கம் போட்டு கிடக்கான்னு பரம சொன்னாலே, நாங்க பதறி அடிச்சு போய் வந்தா நீ நடா அரிசியில கல்ல பொறுக்கிட்டு இருக்க. டேய் வடிவேலு, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாருடா. பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தியா? அமுதாவே வந்துட்டா. எடு 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 2000 ரூபாய் எடு. நான் தான் ஜெயிச்சா எடு. சரி இரு இரு. எடுடா. குடு குடு. அமுதா உன்னால 2000 ரூபாய் லாபம். என்னங்க அண்ணமண்டி இப்படி பண்ணிட்டீங்க? உங்களால எனக்கு 2000 ரூபாய் லாஸ். உங்களுக்கு பரிச்சைதான் முக்கியம். அம்மாக்கு என்ன ஆனாலும் நீங்க வரமாட்டீங்கன்னு பெட் கட்டின. அக்கா என்னடானா நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க. கடைசியில அக்கா ஜெயிச்சு பிடிச்சு என்ன நீங்க தோக்கடிச்சு போட்டீங்க பாத்தீங்களா? போங்க. அத்தை இங்க என்ன நடக்குது? இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பரீட்சை கூட எழுதுறத விட்டுட்டு பதறி அடிச்சுட்டு இங்க ஓடி வந்தா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் உங்களுக்கு புரியல? இந்த அமுதாக்கு உங்க மேலயும் இந்த குடும்பத்து மேலயும் எப்படி பாசமும் மரியாதையும் இருக்குன்னு உங்களுக்கு புரியலையா? என்ன போய் சந்தேகப்பட்டு எனக்கு நீங்க பரீட்சை வைக்கிறீங்களா? இதுக்கப்புறமும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அவங்கதான் எப்பவுமே என்ன படிக்க விடாம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணுவே நான் நினைச்சு கூட பாக்கல. அத்தை ஏதோ கோபத்துலதான் இப்படி புரியாம நடந்துக்கிறியேன்னு பார்த்தேன். ஆனா இவ்வளவு தூரம் டிராமா பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மொத்த குடும்பமே இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்களம்மா. இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்கம்மா, நாசமா போயிடுவாங்க. என்ன ஜென்மங்க இது? உன்னை வச்சு பெட்டு கட்டி இவங்கெல்லாம். இந்த வடிவேல் பைய, நீ முதல்ல நல்லா எக்ஸாம் எழுது, எல்லாம் சரியா போயிடும். அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. சித்தப்பா பரீட்சைக்கு வேற நேரம் ஆச்சு சித்தப்பா. அதான் மனசை போட்டு குழப்பிக்காத, கரெக்ட் டயத்துக்கு போயிடலாம். முதல்ல நீ படிச்சது மட்டும் நினைச்சு பார்த்துக்கிட்டே வா.
வீட்டுல நடந்த எந்த பிரச்சனையும் யோசிக்காத. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. படாம போமா, சீக்கிரமா போ. சீக்கிரமா. என்ன மேடம் இப்படி ஆயி போச்சு? விடு, அவ அப்படி என்ன பெருசா கிழிக்கிறான்னு நானும் பாக்குறேன். அவளை வேற விதத்துல தண்டிச்சுக்கிறேன். நம்ம லேட்டா தான் வந்திருக்கோம். அப்புறம் எப்படி அவங்க இன்னும் நேரம் இருக்குன்னு சொன்னாங்க? மேடம், எதுக்காக அவங்களை எழுத விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? மேடம் அவங்களை எக்ஸாம் எழுத விடுங்க. இடது பக்கம் இல்ல, வலது பக்கம் பாருங்க. என்ன, நான் சொன்னது சரியா இல்ல நீங்க போட்டது சரியா? சின்ன ஃபார்முலா தப்பா போட்டுட்டேன். ஸ்கூல்ல பசங்களுக்கு வேற வேற பாடம் நடத்துறதால சின்ன கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். அதுக்குன்னு பசங்க முன்னாடி இப்படியா நான் பண்ணது தப்புன்னு அசிங்கப்படுத்துவ?
அவங்க போனதுக்கு அப்புறம் தனியா சொல்லிருக்கலாம்ல. தப்புனா தப்புன்னு தானங்க சொல்ல முடியும். இதுல உங்களை அசிங்கப்படுத்த என்ன இருக்கு? இது பசங்க படிப்பு சம்பந்தப்பட்டது. தப்பான கணக்கு அவங்க படிக்க கூடாதுல்ல. அதுவும் இல்லாம நீங்க ஒரு வாத்தியாரு, தப்பா பாடம் எடுத்துட கூடாது, அதனால சொன்னேன். மேடம் வாத்திக்கே பாடம் எடுக்கிறாங்களா? நாளைக்கு ரிசல்ட் வரட்டும். இவங்க வீட்ல இருக்க போறாங்களா இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா உனக்கான ரிசல்ட் வந்துருச்சு. அதுல நீ ஃபெயில் ஆயிருக்க. அதுக்கப்புறம் இந்த கடவுளை வேண்டி என்ன ஆக போதா அமுதா சொல்லு. என்ன ஷாக்கா இருக்கா? என்ன இருக்காதா? கடைசியா படிக்கணும்னு எடுத்தியே பிரம்மாஸ்திரம், அதுவும் தோத்து போயிடுச்சு. என்ன நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதை எப்படி நீ நம்புவ? உனக்கெல்லாம் ஆதாரத்தை காட்டினாதான் நீ நம்புவ. கூரை மேல நின்னுட்டு பறக்கிறதெல்லாம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி? நீ பாஸ் ஆக என்னென்ன கஷ்டப்பட்டியோ அது எனக்கு தெரியாது. ஆனா நீ பாஸ் ஆக கூடாதுன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உன் பரீட்சை பேப்பர் எங்க போச்சு, யார் திருத்துனாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு காசை அள்ளி இறைச்சு உனக்கு ஃபெயில் போட வச்சேன். ரிசல்ட் என்னாச்சு? பாஸ் ஆயிட்டியா? சொல்லாதா? நீ பாஸ் ஆயிட்டனா உன் மேல ஏகப்பட்ட வேண்டுதல் வச்சிருக்கேம்மா. எல்லாத்தையும் முடிக்கணாத்தா? சொல்லு, பாஸ் ஆயிட்டியா? என்னடா சொல்றா? ஏன்டா அமைதியா இருக்க? பாக்கலையா? நம்பர் சொல்லு, போன்ல பாத்துடலாம். ஏய், நம்பரை சொல்றா. ஏய், ஏன்டா கண் கலங்குற? ஏதாவது தப்பாயிடுச்சா? இல்ல மார்க் ஏதாவது குறைச்சலா வாங்கிட்டியா? அதை விடு, பாஸ் ஆயிட்டில. இல்ல 1-2 பாடத்துல ஏதாவது ஃபெயில் ஆயிட்டியா? பரவாயில்ல விடுறா. என் மாப்பிள்ளை எல்லாம் 18 பாடத்துல அரியர் வச்சுட்டே பாஸ் ஆனா. நீ ஏன் கவலைப்படுற? ஒரு பேப்பர் 2 பேப்பர்னா அடுத்த எக்ஸாம்ல எழுதி கவர் பண்ணிடலாம்டா. நீ எதுவும் கவலைப்படாத. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியல, மொத்தமா போச்சு போல இருக்குதே. இவங்க சொல்லலாம் என்ன, நம்ம பாத்துடலாம். போன கொடுக்கா, போன கொடு. என்ன அக்கா, மார்க் பாக்கணும். இந்த பாரு, உன் மருமக ஃபெயில் ஆயிட்டாமா. மாமா போயிட்டு சீக்கிரம் ஆர்த்தி எடுத்துருவாமா. இவங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்காங்க. 3வது கூட படிக்காதவங்க 10வது பரீட்சை எழுதி எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க தெரியுமாமா உனக்கு? நியாயமா பார்த்தா வீட்டுக்குள்ள வரப்பயே அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். ஏ, வீட்டுல இருக்கிறவங்க எம்பிட்டு படிச்சு படிச்சு சொன்னோம், இது உனக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாத வேலைன்னு. நீ பாஸ் ஆக மாட்டோன்னு சொன்னோம்ல. எங்க யாரு பேச்சையாவது மதிச்சியா? காது கொடுத்தாவது கேட்டியா? இப்ப என்னாச்சு? அது மேடம் அவங்களோட ஒரு மார்க்கி பாக்கணுமே. மொத்த பாடத்தை கூட்டினாதான் பாஸ் மார்க்கே வரும் போல இருக்கு.
அவங்க நீ சொல்ற மாதிரி ஃபெயில் ஆயிட்ட அப்படிதானே? சொல்லுமா, ஃபெயில் ஆயிட்ட. நீ படிக்கணும்னு ஆர்வம் இருந்ததுனாலதான் நானும் மினிஸ்டரும் உனக்கு உதவி பண்ணோம். என்கிட்ட அம்புட்ட நம்பிக்கையோட வந்து பேசுன, இப்ப என்ன ஆச்சு? எங்க போச்சு நீ படிக்கணும்னு சொன்ன வைராக்கியம்? என்னம்மா ஆச்சு? ஐயா, நான் உண்மையிலேயே நல்லா தான் எழுதினேன். கண்டிப்பா பாஸ் ஆயிருவேங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. பின்ன எப்படி பயிரான? என்ன பிடிக்காத என் தங்கச்சி தான் நான் ஃபெயில் ஆகணும்னு பேப்பர் திருத்துறவங்களுக்கு பணம் கொடுத்து என்ன வேணும்னே ஃபெயில் ஆக்கியிருக்கா. என்னம்மா சொல்ற நீ? நீ சொல்றது உண்மையா? ஆமாங்க ஐயா, நான் சொல்றது கண்டிப்பா நிஜம்தான். இது அவளே தான் என்கிட்ட வந்து சொன்னா. அப்போ நீ எழுதுறதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? நீ பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறியா? ஆமாங்க ஐயா, கண்டிப்பா பாஸ் ஆவேன். இதை நான் வேணும்னே தோக்கடிக்கிறதுக்காக பண்ணதுதான். நான் நிச்சயமா பரீட்சை நல்லா தான் எழுதியிருக்கேன். நீ சொல்றது நிஜம்னா அப்ப உன்னை நம்பி இன்னொரு ரிஸ்க் எடுக்கலாமா? நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? கண்டிப்பாங்க ஐயா, நிச்சயமா உங்க நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன். அப்ப நான் சொல்ற மாதிரி பண்ண. நாளைக்கே ஒரு கேஸ் கொடு, அது உடனே விசாரிக்க நான் உத்தரவிடுறேன். திரும்பவும் சொல்றேன், நான் மறுபடியும் ரிஸ்க் எடுக்கிறது உனக்காகத்தான் எடுக்கிறேன். உனக்கு படிப்பு மேல இருக்கிற ஆர்வத்துக்காக தான் எடுக்கிறேன். என்ன தோக்கடிக்க மாட்டில்ல? ஐயோ ஐயா, நீங்க என்ன நம்பலாம். நிச்சயமா நான் பாஸ் ஆயிருவேன். இது நான் படிச்ச படிப்பு மேல சத்தியம். அப்ப விட எதுக்கு கவலைப்படுற? நீ உடனே கேஸ் ஃபைல் பண்ணு, மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றது உண்மையா இருந்தா உன்னை தோக்க நான் விட மாட்டேன்.